ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு விமலா vlogs. என்னடா வேனை சுற்றி சுற்றி காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் திடீர்னு ஒரு அன்பிளான்டாக டக்குனு கேரளா ஆலப்புழாவுக்கு கிளம்பிட்டோம். சரி, அதுதான் ஒரு vlog-ஆ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறுறதுக்கே நைட் 10 PM ஆகிடுச்சு. ஏறினதும் பிடிச்ச பாட்டு படமெல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டோம். எனக்கு கொஞ்சம் மைக்ரேட்டிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் எந்த வண்டியில் ஏறினாலும் முதல்ல தூங்கணும்னு தான் நினப்பேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சரியாகும். கண்ணு முழிச்சு பார்த்தா கேரளான்னு சொன்னாங்க. எங்கே பார்த்தாலும் தென்னை மரம் தான். தென்னை மரம், மலை, அந்த மாதிரி தான் இருந்தது. மாமரம், எல்லார் வீட்லேயுமே நிறைய செடிங்க, மரங்க, முக்கியமாக தென்னை மரம், பனை மரம்லாம் நிறையா பார்த்தோம். அந்த மாதிரி இருந்தது. சரி, ட்ராவல் பண்ணிட்டு வந்ததும் ஒரு ஹோட்டலில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பார்த்தோன்னா பிரேக்ஃபாஸ்ட் பெருசாக ஒன்றும் நல்லா இல்லை. இட்லி எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல. நாங்கள் என்னடா அது கேரளாவுக்கு வந்து சுற்றி பார்க்கலான்னு வந்துட்டு இப்படி ஃபுட்டு நல்லாவே இல்லையே அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் சரி, கொஞ்சம் மார்னிங் ஆகிடுச்சு, வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனோம். நிறையா பட் ரோடு மட்டும் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஃபைனலி நாங்கள் அந்த போட் ஹவுஸ்க்கு போயிட்டோம். எங்களுக்கு பார்க்கிங் கொடுத்துருந்தாங்க. எங்கள் வேனை நிறுத்திட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே வாழை மரம், அது இதுதான். அப்படின்னு நடந்து போனால் அங்கே நிறைய போட் இருந்துச்சு. இதுதான் நம்ம போட். சரின்ட்டு அப்படியே நடந்து போய் மேலே ஏறுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஏறினதும் ரொம்பவே நல்லா இருந்தது. போட் நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட நல்லா தான் இருந்தது. இதுதான் என்ட்ரன்ஸ்டாக இருந்தது. கேரளா ட்ரெடிஷ்னலாக அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்தது. அப்புறம் இப்படி போனால் அங்கே டெரஸ் போகிறதுக்கு, அதாவது மேலே போய் அந்த வியூ பார்க்குறதுக்கு படிக்கட் கொடுத்துருந்தாங்க. மேலே போனதும் ரொம்பவே நல்லா இருந்தது வியூஸ். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபுல் போட்டுமே நாங்களே எடுத்ததுனால ரொம்ப ப்ரைவசியாக நாங்கள் டான்ஸ்லாம் ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி, குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லாவே இருந்தது. நாங்கள் ஏறின கொஞ்சம் நேரத்துலேயே போட் ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. மூவ் ஆகி போக போக நல்ல காற்று இருந்தது. நிறைய இடம் பார்த்தோம், நிறைய வியூஸ் பார்த்தோம். இந்த பக்கம் எங்கள் குட்டீஸ்லாம் ரொம்பவே அப்படியே ஜாலியாக இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புது ஆம்பியன்ஸுங்கிறதுனால, புதுசாக ஒரு இடங்கிறதுனால அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டான்ஸ்லாம் ஆடினாங்க. சரி, நாம் அப்படியே ரூம் பார்க்கலான்னு வந்தால் ரூமே ரொம்ப நீட்டாக இருந்தது. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்தது. கொஞ்சம் ஆனால் தண்ணி மட்டும் உப்பு தண்ணியாக இருந்தது. அது சொல்லியே ஆகணும், ஏன்னா ஹேர் வாஷ்லாம் பண்ண முடியாது. நாங்களே அங்கே மினரல் வாட்டர் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போனதுனால அதை பிடிச்சி தான் ப்ரஷ் பண்ணவே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பசங்களாம் அங்கே டிவி கொடுத்ததுனால அதை கனெக்ட் பண்ணி ஏதோ பாட்டுலாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டேன். மெயினாக சில்ட்ரன்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு தான் மெயினாக போனதே இந்த தடவை. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அப்படியே போட் மூவ் ஆக அங்கே வியூஸ்லாம் பார்க்கணுமே. அந்த கரையோரமாக நிறைய வீடுங்க இருந்தது. நான் கூட நினச்சேன் வில்லாவாக இருக்கும், ஹோட்டல்ஸாக தான் இருக்கும்னு. பட் அப்படி இல்லை, எல்லாமே வீடு தான். எல்லா வீட்லேயுமே செப்பரேட் போட்ஸ் இருந்தது. அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமே. எல்லாருமே போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது, பஸ் மாதிரி, அதாவது போட் மாதிரி. ஆனால் எல்லாருமே செப்ரேட்டாக போட்டும் வச்சுருந்தாங்க. கார் மாதிரி இங்கே எல்லோரும் போட் வச்சுருக்காங்க போல், வீட்டுக்கு வீடு அப்படின்ற மாதிரி இருந்தது. வியூஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கே இருக்கிறவங்களாம் டெய்லி இதில் இருப்பாங்க. பட் நம்ம என்றைக்கோ ஒரு நாள் போயிட்டு வரப்போ சந்தோஷமாக இருக்குது. அங்கேயே இருக்கிறவங்கள கேட்டால் தான் இதில் இருக்கிற சிக்கல் என்னன்னு தெரியும். ஏன்னா நம்ம கிடுக்கிடுன்னு போய் ஒரு பொருள் எங்கேயும் வாங்க முடியாது. எது வாங்கணுன்னாலும் போட் எடுத்து அது பெடல் பண்ணிக்கிட்டோ இல்லை துடுப்பு போட்டுக்கிட்டோ தான் போகணும். ரூம்லேருந்து பார்க்கும்போது இந்த ஜன்னல் வியூ ரொம்பவே நல்லா இருந்தது. வெளியிலலாம் ஃபுல்லாக கொடுத்துட்ருந்தோம். அப்புறம் கொஞ்சம் டைம் நானும் என் பொண்ணும் ரீல்ஸ்க்காகவும் எடுத்துக்கிட்டோம். நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு, அவங்க வேறு இப்போ கொஞ்சம் கேமரா கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. என்ன எடுத்தாலும் வந்து அம்மா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ளே டைமும் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகவே இல்லை மார்னிங்கில் இருந்து. சரின்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட போகலான்னு பார்த்தா லன்ச் தான் திருப்தியாக இருந்தது. ஏன் சொல்கிறேன்னா, மார்னிங் ஒரு டிஃபன் சாப்பிட்டோம்ல, நல்லாவே இல்லைங்க. அதுக்கு ஆக்சுவலி மேபி கேரளா ஃபுட் நல்லாயிருக்கும் போல், எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. ஆனால் இங்கே வந்து சூப்பராக இருந்தது. ரசம், தயிர், சாம்பார், ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் பொரியல், அவியல், அப்புறம் ஒரு சாலடு, பப்படு எல்லாமே கொடுத்துருந்தாங்க.
சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் கார்ட்ஸ் விளையாடிட்டுருந்தோம். நாங்கள் நிறைய பேர் போனதுனால கார்ட்ஸு கொஞ்சம் பத்தலை. அப்புறம் கொஞ்சம் ஏதோ நம்பர்ஸ்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த கேம் எனக்கு புரியல. கார்ட்ஸ் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் திரும்பவும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தோம். அப்படியே நம்ம வண்டி வந்து ட்ராவல் ஆகி உள்ளே போயிட்டே இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கே பார்க்குற வியூஸு எல்லா இடத்துலையும் அங்கே கூட பனைமரம், தென்னை மரம் தான் இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. நாங்கள் நினைக்கவே இல்லை. இப்படி ஒரு இடம் வந்து திடீர்னு புதுசாக பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து 10 PM கிளம்புனோம். இங்கே போகிறதுக்கே வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 எடுத்துக்கிச்சு. பட் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு வர்த்துன்னு தான் தோணுச்சு. இதில் ஒரு ஆக்டிவிட்டி தான் இந்த ஸ்பீட் போட் வச்சுருந்தாங்க. இது ஆனால் அந்த ரெண்டோடலாம் வராதுங்க. உங்களுக்கு வேணுன்னா தனியாக ஸ்பெண்ட் பண்ணி தான் நீங்கள் போகணும். பட் ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் தமிழ் ஆளுங்கன்னு சொல்லிட்டு போட்டில் எங்களுக்காக தமிழ் பாட்டெலாம் போட்டு விட்டாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த போட் ஓட்டுனவர் ரொம்ப கேர் பண்ணி நாங்கள் பத்திரமா இருக்குமா, பயப்படுறோமா அப்படின்னு பார்த்து பார்த்து ஓட்டினாரு. ஆக்சுவலி இட்ஸ் ரியலி அமேசிங். சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பர்சனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கிட்ட சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பட் வர்த்து தான். ஏன்னா அதெல்லாம் எப்போ போகிறோன்னு தெரியல. எப்பயாவது போகிறப்பே இந்த மாதிரி சில விஷயம்லாம் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ஸ்பீட் போட் முடித்து நாங்கள் கொஞ்சம் நனைஞ்சிட்டோம். வந்து இன்னொரு ட்ரெஸ் மாற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தான் யோசித்தோம், பேசாமல் அது போயிட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் போட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி வேறு ட்ரெஸ் மாற்றிருக்கலாமோ அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் இங்கே போகிறப்போ அங்கே ஒரு வளைவு மாதிரி இருந்தது. அது உள்ள எல்லா போட்டும் போச்சு. ஆக்சுவலி அங்கே நம்ம போட்டை விட மற்ற போட்டை வேடிக்கை பார்க்குறது ரொம்பவே இன்னும் அருமையாக இருந்தது. எனக்கு ஃபைனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி கரையோரமாக மக்களை பார்க்குறது. அங்கே கூட பாருங்கள் ஃபுல்லாக மரம் தான். அது ஒரு டனல் மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே போச்சு. நான் கூட ஷாப்பிங்க்கு ஒரு இடம் நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிறுத்தலை. ஏன்னு தெரியல. கேட்டால் இப்போது இந்த இடத்துல ஷாப்பிங் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து என்னென்னா போட் ஸ்டாப் மாதிரி இருந்தது. அங்கே வந்து எல்லோரும் நிற்கிறாங்க. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மாதிரி ஒன்று வருது. அதில் டிக்கெட் கொடுத்து நம்ம எப்படி பஸ்ஸில் போவோம் அந்த மாதிரி போகிறாங்க. இதுக்குள்ளே இருக்கிற மக்கள் இந்த போட் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க போல் போகிறதுக்கு வர்றதுக்கு. மற்றபடி பாருங்களேன், இந்த சிலிண்டர்லாம் கூட போட்டில் தான் வந்து டெலிவரி கொடுத்தாங்க. எனக்கு அதுலேருந்து ரொம்ப அப்போது இவங்க வாழ்வாதாரமே இந்த மாதிரி ஒரு போட்டில் ஒரு தண்ணி எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி படிக்கட்டு வச்சு அங்கே தான் துணி துவைக்கிறது. அப்படி தான் ஒரு கொசு வருமோ அப்படின்லாம் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு ரன்னிங் வாட்டர்னால கொசு வராதோ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி புதுசாக இருந்தது. அங்கே நிறைய விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது. எப்படி ஒரு மக்கள் எங்கே போகணுன்னாலும் ஒரு போட்லேயே போக முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அங்கே நிறைய போட்டில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க நம்மளை பார்த்து கையெல்லாம் காமிச்சு அதுவுமே ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. ஆக்சுவலி ரூம் இருக்குன்னு தான் பேர். நாங்கள் யாருமே ரூமுக்கு போகல. எல்லாருமே இங்கே மேலே உட்காந்து அது வேடிக்கை பார்த்துக்கிட்டு அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் சேர்ந்து பேசி சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு மற்ற போட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டு பனை மரம்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இருந்தது. எங்கே பார்த்தாலும் தென்னை மரம் தான். ஒரு வீட்டுக்கு எப்படியும் ஒரு 6-7 மரமாவது இருக்கும் போல் அந்த மாதிரி இருந்தது. அங்கங்கே இந்த ஸ்டாப்பிங் வேறு வச்சுருந்தாங்க. ஸ்டாப்பிங் போல் அங்கங்கே இறங்கி உள்ளே போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே ஒரு ஊரே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உள்ளெல்லாம் போய் நாங்கள் பார்க்கல. அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. நான் பார்த்த வரைக்கும் அங்கே இருக்கிற மக்களை பார்த்த வரைக்கும் அதுக்குள்ளே எப்படியும் கடை அந்த மாதிரி நிறைய ஒரு ஊரே இருக்குன்னு நினைக்கிறேன். போட் காலையில் அதாவது மத்தியானம் ஒரு 12 மணிக்கு எடுத்த போட் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தது. லன்ச் டைம் மட்டும் கொஞ்சம் நேரம் நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தது. எல்லாமே அப்படியே ஒன்று போல் போய் எங்களை கூப்பிட்டு வந்த இடத்துக்கே வர மாதிரி போச்சு. ஈவினிங் இந்த ஸ்நாக்ஸ் வேறு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஏதோ பக்கோடா மாதிரி போட்டுட்டு டீ கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே திருப்தியாக இருந்தது. ஒர்த் ஃபார் மணின்ற மாதிரி இருந்தது. ஈவினிங் போல் அந்த பழைய இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துனதும் நாங்கள் கொஞ்சம் ஆட்டோ எடுத்துக்கிட்டு பக்கத்தில் கொஞ்சம் இந்த சிப்ஸு ஷாப்பு, இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி அதெல்லாம் போய் கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். நிறையவே இருந்தது. அங்கே சாம்பிள் கொடுத்தாங்க. அதை நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு கூட வேணும்னா வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருந்தது. இட்ஸ் ஸோ நைஸ் டு சி. அங்கே இருந்த மக்கள் கூட எங்களை ரொம்பவே நல்லா வரவேற்றாங்க. எங்கள் பசங்களுக்கெல்லாம் சாக்லேட் அந்த சிப்ஸ்லாம் கொடுத்தாங்க. நல்லா பேசினாங்க. என் பொண்ணுக்கு மெயினாக அவள் காசே கொடுக்காம நான் எல்லா சிப்ஸையும் டேஸ்ட் பார்த்துட்டா. அந்த மாதிரி அல்வாவும் அப்படி தான். வேணுன்றது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து சாப்பிட்டு வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே அங்கே நல்லா இருந்தது. அந்த கடையில் வந்து சாக்லேட்ஸுக்குன்னு தனியாக ஒரு கடை இருந்தது.
அதுவும் நல்லா இருந்தது. நாங்கள் இந்த 2 ஷாப் மட்டும்தான் போனோம். பக்கத்தில் இருந்தால் எந்த ஷாப்புக்கும் போகல. அப்புறம் அன்றைக்கி ஏதோ பீச்சில் கார்னிவல் ஃபெஸ்டிவல்னு சொன்னாங்க. அங்கே போனோம். அங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இந்த ராட்டினம், இந்த குழந்தைங்க விளையாடுறது, இந்த பஜ்ஜி விற்கிறது, போண்டா விற்கிறது இதெல்லாம் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம ஊர் ஃபீல் தான் இருந்தது. இந்த குதிரை அதெல்லாம் இருந்தது. அங்கே கொஞ்சம் பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என் பொண்ணுக்கு மெயினாக இந்த மாதிரி சறுக்கி விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு நல்லாவே விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. மெயினாக இந்த ட்ரிப்புங்கிறது பசங்களுக்காக தான். ஸோ அவங்க போய் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்க விளையாடி முடித்ததும் அப்படியே கொஞ்சம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் முடிச்சுட்டு சரி அப்படியே போட்டுக்கு நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். போட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஆனதும் டின்னர் ரெடியாக இருந்தது. இந்த ட்ராவலில் எனக்கு பிடிச்ச விஷயமே எந்த வேலையும் செய்ய வேணாம். நம்ம அழகாக ஒரே இடத்துலையே தங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக கதை பேசிட்டு இருக்கலாம். டைமுக்கு சாப்பாடு வந்துடுச்சு, டைமுக்கு ஸ்நாக்ஸ் வந்துடுச்சு, பசங்களுக்கும் கொடுத்தாச்சு. அந்த மாதிரி ஹோம் மேக்கர்ஸ் இருந்தால் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு இந்த ஆலப்புழாவில் இந்த போட் ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் இருந்தது. டின்னருக்கு சப்பாத்தி வச்சுருந்தாங்க. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து ஒரு சாம்பார் வச்சுருந்தாங்க, அப்புறம் ரைஸ் வச்சுருந்தாங்க, சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி இங்கே ஒரு கிண்ணம் காலியாக காட்டுறேன்ல, இதில் வந்து வெண்டைக்காய் பொரியல் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தோம். அதனால் அது காமிக்க முடியல. ஸோ இதோட இந்த பார்ட் 1 முடியுது. பார்ட் 2ல இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.